ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம மிஸ்ஸஸ் வெல்த் டிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த பாட்டி நான் ஊருக்கு கிளம்புறப்ப ஒரு விஷயம் சொன்னாங்க. இது மாதிரி எனக்கு ஒரு உதவி செய்றியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே எனக்கு நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க பாட்டி, இந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சதுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னோட அண்ணன் மருமகள் இங்கே தான்ப்பா இருக்கா. அவள் கல்யாணம் ஆகி அவள் புருஷன் வேற ஒருத்தவங்களோட போயிட்டான். அவள் தனியாக தான் இருக்கிறா. அவளுக்கு இங்கே வேலையெல்லாம் ஒன்றும் யாரும் தரமாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஊர்னா உனக்கே தெரியும், ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவளும் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கிறா. அதனால அவளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக எண்ணம். நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் ஒரு வேலையும் ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. போகிறவங்கலாம் ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுறாங்க. அதனால அவள் மனசு கஷ்டப்பட்டு 2 நாள்லேயே வந்துடுறா. அப்போ ரொம்ப கஷ்டப்படுறா. நான் தான் செலவுக்கே காசு கொடுக்குறேன். அவங்க வீட்லேயும் ரொம்ப வசதி இல்லாத ஃபேமிலி தான்ப்பா. அதனால ஏதாச்சும் நீ போகிறப்ப இங்கே அழைச்சிட்டு போய் ஏதாச்சும் வேலை இருந்தால் அவளுக்கு வாங்கி கொடுப்பா. இந்த உதவி மட்டும் எனக்கு பண்ணுறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசு. ஏன்னா அவங்க நமக்காக இவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காங்கங்கிறப்போ நமக்காக இந்த உதவி அவங்களுக்காக கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி. உங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வேலை தானே வேணும். நான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுறேன். அவங்கள எப்போ போய் பார்க்கணும் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் அழைச்சிட்டு போகிறேன்ப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழைச்சிட்டு போனாங்க. இங்கே அவங்க இருந்தாங்க, துணி தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தாங்க. அவங்கள பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு மனசு கஷ்டப்படுறவங்க மாதிரி இல்லை. சந்தோஷமாக வாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை வெளியே காட்டியமாக இருக்க மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இது மாதிரிங்க அப்படின்னு சொல்லி அவரத்தையும் சொன்னோன்னே, என்னால் உங்களுக்கு கஷ்டம் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பேசினாங்க. அப்புறம் பாட்டி சொன்னாங்க, அதெல்லாம் அந்த தம்பி எல்லாம் பண்ணும், உனக்கு உதவி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்க. ஏதாச்சும் ஒரு வேலையை போய் நீ செஞ்சு உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீ ஏற்படுத்திக்கணும். இங்கேயே இருந்தனா உனக்கு கஷ்டம்தான், எல்லாரும் பேசுகிறத கேட்டுட்டு நீ இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு உடனே அவங்க சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால உங்கள் பேச்சை நான் கேட்குறேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோட கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் நாளைக்கு கிளம்ப போகிறேன் காலையில். நீங்கள் என்னோட வர்றதா இருந்தால் வாங்க, இல்லாட்டா நான் ஊருக்கு போயிட்டு வேலை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வேணால் நீங்கள் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்களாம் போகிற மாதிரி இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பாட்டி சொன்னாங்க, இல்லை தம்பி நீயே அழைச்சிட்டு போ. ஏன்னா அவளுக்கு அந்த ஊர்லாம் சரியாக தெரியாது. அதனால நீங்கள் அழைச்சோன்னு ஒரு தடவை அவளுக்கு காட்டி விட்டு எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அவள் அதுக்கப்புறம் அடுத்த தடவையிலேருந்து அவள் பார்த்து பழகிக்குவா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் நான் அவங்க வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களும் பேக் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 பேரும் ஒன்றா பஸ்ஸில் போனோம். போகிறப்ப அவங்க கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் வீட்டுக்காரவங்க வேற ஒரு பொண்ணோட போனதாகவும், அதனால் இவங்க வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொன்னாங்க. மாமி மாமனார் கூட இவங்களை ஏற்றுக்கல, கண்டுக்காமல் போயிட்டாங்க. அவங்க பையன் போனதுக்கப்புறம் அவங்களும் கண்டுக்கிறது கிடையாது, அவங்க 2வது பையனோட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. உடனே நானும் பரவாயில்ல இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே ஏதாச்சும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். 12th வரைக்கும் படிச்சிருக்கிறேன், அதுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் பேசிட்டு போனோம். ஊருக்கு போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் அப்பா மட்டும் வீட்டில் இருந்தார். அப்பாவுக்கு எல்லா விவரத்தையும் நான் ஃபோனில் சொன்னதுனால அவர் எதுவும் கேட்டுக்கல. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி கேட்டால் ஏதாச்சும் மனசு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் எதுவும் கேட்டுக்கல, அமைதியாகவே இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க வாமாவும் உள்ளார வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்புறம் எல்லா விவரத்தையும் நான் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னேன் எல்லா விவரத்தையும். சொன்னதுக்கப்புறம் அவர் ஒன்றும் சொல்லலை. பார்த்துக்கலாம், கஷ்டப்படுறாங்க, அவங்க தெரிஞ்சவங்க தான், நம்மளுக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு அதை திருப்பி செஞ்சிடணும்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பா என்ன வேலைப்பா உங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, என் ஆஃபீஸ்லலாம் எல்லாம் ஓரளவு படித்த மாதிரி இருந்தால் தான் இது பண்ணுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னதுக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, என் கடை வச்சுருக்கேன்னா பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டில் 10th 12th படித்த பிள்ளைங்களெல்லாம் நிறைய பிள்ளைங்க வேலை பார்க்குதுங்க, நான் அந்த ஓனர் எனக்கு தெரிஞ்சவர் தான், இங்கே தானே நம்ம எல்லாம் வாங்குகிறோம், அதனால் நான் நாளைக்கு கேட்டு பார்க்குறேன், அது வரைக்கும் இந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து பார்த்துக்கிட்டோம். மறுநாள் அப்பா நான் தான் கொண்டு அவர் கடையில் விட்டேன்.
விட்டுட்டு நீங்கள் கேளுங்கப்பா என்னன்ட்டு நம்ம வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிப்பா நான் கேட்குறேன், கேட்டுட்டு நான் உனக்கு ஈவினிங் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க என்ன ஆச்சுங்கிறத நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன்.